கர்த்தர் என்னை ரட்சித்தார், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆகையால் இந்த ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே எங்கள் கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவோம். யாகவே கர்த்தரை அவருடைய ஆலயத்திலே துதிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அவருடைய வல்லமையான கிரியைகளையும் செயல்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்டு அப்படியான தேவனை ஆராதிக்கும்படியாக இன்றைக்கும் இந்த கர்த்தருடைய நாளை தேவன் நமக்கு அருளியிருக்கிறார். அந்த மகத்துவமான கிரியைகளை செய்து வருகிற தேவன், நம்மை ரட்சித்து நம்மை நடத்துகிற அந்த தேவனை ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுபண்ணுமாக யாவரும் இருந்து நின்று அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். பாடலை உற்சாகத்தோடு கைகளை கட்டி நாம் இந்த பாடலை பாடுவோம். அலங்கார Amen.
ஜெபம் செய்வோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். இப்படியாக இந்த காலை நேரத்திலே உம்முடைய இரக்கத்தினால் எங்களுக்கு நீர் உயிரை கொடுத்து இந்த நாளை நாங்கள் காணும்படியாக நீர் செய்த எல்லா விதமான ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த பூமியிலே நாங்கள் இன்னொரு நாள் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டபடியினால் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நம்முடைய ஆலய பிரகாரங்களிலே நாங்கள் வாஞ்சிக்கத்தக்க எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் சபையாரையும் நீர் அழைத்து வந்த தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். மெய்யாகவே இந்த வாரத்தில் நீர் எங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மையான காரியங்களை நாங்கள் இந்த காலை நேரத்திலே ஏறெடுக்கத்தக்கதாக அதை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நாங்கள் உகந்த ஆராதனை செலுத்தும்படி எங்களை நீர் பலப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே வரும்படியான வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த வாரத்தில் தேவன் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் இந்த ஆராதனையின் மூலியமாக நாங்கள் உமக்கு செலுத்த வேண்டிய எல்லா துதிகளையும் கனத்தையும் நாங்கள் இந்த காலை நேரத்திலே இந்த ஆராதனை வேலையில் ஆண்டவரை நாங்கள் ஏறெடுக்க எங்களை நீர் ஆயத்தப்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆராதனை நாங்கள் உங்களுடைய திருப்பாதத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாம மகிமைக்கென்று இந்த ஆராதனை ஏறெடுக்கப்பட ஆண்டவரே வருங்கையோடு நாங்கள் வந்து ஆசீர்வாதத்தோடு நாங்கள் வீடு திரும்பும்படி ஆண்டவரே, இன்றைக்கு தேவன் எங்களோடு பேசினார், தேவன் எங்களோடு இடைப்பட்டார் என்ற அந்த மன திருப்தியோடு நாங்கள் வீடு திரும்ப எங்களுடைய மனதிலே ஆண்டவரே ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அதற்கு தடையாயிருக்கின்ற எங்களுடைய சரீர பலவீனங்கள், எங்களுடைய தப்பிதங்களை இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு மன்னித்து நாங்கள் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும் ஆண்டவரே. அப்படியாக இந்த காலை நேரத்திலே ஆராதனையிலே ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பாடல்கள் வழி, வசனத்தின் வழி, காணிக்கையின் வழி, துதியின் வழி ஆண்டவரே, உம்முடைய நாம மாத்திரம் கனப்பட ஆண்டவரே, எங்களை நீர் ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பாட்டு நடத்துகின்ற போதகருக்காகவும், உம்முடைய வசனத்தை ஏந்தி வந்த போதகருக்காகவும், இசை வாசிக்கின்ற பிள்ளைகளுக்காகவும், வேதத்தை வாசிக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்கின்றேன் அந்த சிந்தையோடு ஆண்டவரே, எங்களுடைய புகழ்ச்சிக்காகவும் எங்களுடைய பெருமைக்காகவும் அல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ஊழிய பாக்கியத்தின் நிமித்தம் அதை எங்களுடைய எண்ணத்தில் கொண்டு நாங்கள் ஊழியம் செய்ய நிற்கிறவைக்காக வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். வந்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் தொடர்ந்து நடத்தும். மனபாரத்தோடு, சஞ்சலத்தோடு, ஏக்கத்தோடு ஆண்டவரை உடைந்து போன நிலையில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய சமாதானம் இன்றைக்கு போதுமானதா இருக்க இந்த ஆராதனை மூலியமாக ஒரு சமாதான நிச்சயத்தோடு வீட்டுக்கு திரும்ப ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் சமாதானத்தை கட்டளையிட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையிலே இடைப்பட்டு நீரை பொறுப்படுத்தி உடைய நாமம் மாத்திரம் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் துதிக்கப்பட கனப்படப்பட ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் தாழ்மையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே பல விதமான போராட்டங்களை நாம் சந்திக்கிறதான இந்த நாளிலே நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. In our daily life we faces so many challenges, we faces a lot of difficulties,
And yet, we have our Savior Jesus Christ who gives us victory. And therefore, as His people, let us glorify His name. ஜனமாகிய நாம் இந்த தேவனை தொடர்ந்து நாம் துதித்து பாடுவோம். அந்த நாமத்தையே நாம் மகிமைப்படுத்துவோமா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நின்ற வண்ணமாக நாம் பாடுவோமா? Pastor, okay, you can sit. No problem. Thank you.
நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 1-14 வசனம் வரை மாறி மாறி வாசிப்போம். சந்தையோடு கூடிய வீடு நிறைந்த பொறுமையான பதார்த்தங்களை பார்க்கிறோம். அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். வெள்ளியை புகையும் பொன்னை புடம் சோதிக்கும். இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது. பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகிதத்தை நாடுகிறான். கெட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். துஷ்டன் கலக்கத்தையே தேடுகிறான். குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. 14ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். திருவசனங்களை நம்முடைய இதயங்களில் பதிய வைப்பார்கள். உண்மையாக பதில் சொல்வோம். நம்மள எத்தனை பேரு இன்றைக்கு இந்த வேத மாறி மாறி வாசிக்கின்றதான இந்த வேத பகுதி நமக்கு வாரங்கள் போட்டாச்சு. நம்மள எத்தனை பேர் இந்த வாரத்துல இந்த நீதிமொழிகள் பகுதியை வருகின்ற வாரம் இந்த நீதிமொழிகளை நம்ம வாசிக்கவிருக்கிறோமே அப்படின்ற ஒரு முறையாவது வாசிக்கிறீங்க? கேட்கிற கேள்வி புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 1-14 வசனம் வரைக்கும் நம்ம வந்து மாறி மாறி வாசிக்கிறோம். என்னோட கேள்வி என்னன்னா, இந்த முடிந்த வாரத்துல நமக்கு வாரத்தில் எழுதப்பட்டாச்சு. நம்ம எத்தனை பேர் பார்த்து ஐயோ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாறி மாறி வாசித்தல் இருக்குது, அது ஒரு முறையாவது நம்ம வந்து வாசித்து பார்ப்போம் என்று சொல்லி வாசித்திருக்கிறீங்களா? பெரும்பாலான நேரத்தில் நம்ம செய்வது கிடையாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாளில் வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்து அவருடைய பிரசன்னத்துக்கு நாம் வருவது அது மேன்மையான காரியம். ஊழியம் செய்கிறவர்கள் மாத்திரம்தான் இதை வந்து வாசிக்கணும், நம்ம எல்லாம் அப்படியே பெருமையாக வருவது என்பது அல்ல. நாமும் ஆயத்தத்தோடு வருவது நல்லது. அது இனி வருகின்ற காலங்களிலே நீங்கள் செய்வீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு முறையாவது அதை வாசித்து அதை தியானித்து நாம் வரும்போது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளிலே இந்த வேத வார்த்தையை நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே அதை நாம் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அதனால வருகின்ற காலங்களிலே அப்படியாக நீங்கள் செய்வீர்கள் என்பதை விசுவாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உலகம் திருச்சபையின்
சார்பிலே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைக்கு நம்ம மத்தியில எம்ஜி ஜார்ஜ் மீண்டுமாக அவர் தெய்வ செய்தியை வழங்க நம்ம மத்தியில வந்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருஷத்திலே 2 முறை அவர் கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறார், 2 times. ஸோ கடந்த மார்ச் மாசத்துல அவர் தெய்வ செய்தியை கொடுத்தாரு. இன்றைக்கு மீண்டுமாக அவர் தெய்வ செய்தியை வழங்க வந்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட நம்ம மத்தியில ரூபி அக்னஸ் அவர்களுடைய தங்கச்சி சம்னஸ், அவருடைய கணவர் மெத்தியூ, ஸ்மைல் ப்ளீஸ், அவருடைய மகன் ஷான் நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்முடைய சிறப்பு வரவேற்பு. ஸ்தோத்திரம். காணிக்கை தசம பாகங்களை நாம் வழங்குவதற்கு முன்னதாக ஒரு மாடலை நாம் பார்க்கணும். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பார்க்கிறேன். Away.
ஸ்தோத்திர பாடலை நாம் பார்க்கணும். காணிக்கைக்காக பதிவு செய்யணும். இந்த ஆண்டவரே நமக்காக உங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில் கூட ஒரு மைண்டை கூட்டி தேவைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையில் கூட ஒரு சிறு காணிக்கை எடுத்து வந்திருக்கிறோம். இதை ஆசீர்வதியும் சபை தலைவர்கள் நாங்கள் எடுத்து பயன்படுத்த விஷயமாக கூட செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. நாம் போதக ஜெபத்துக்கு ஆயத்தப்படும் வண்ணமாக நம் யாவரும் எழுந்து நின்று வரவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்லி மெய்யாகவே தேவன் வாழ்க்கையில நாம் பலவிதமான இன்னல்களை நாம் கடந்து போனோம். இந்த வாரமாக இருக்கலாம், இந்த மாதமாக இருக்கலாம், இந்த வருடத்தை கடந்து நாம் 7 மாதங்களை வந்திருக்கிறோம். 7 மாதங்களை நாம் நினைத்து பார்க்கும்போது இரவும் பகலும் கர்த்தர் நம்மை நினைத்து நம்மை தயவாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். For the past 7 months God has been faithful to us. He protects us, He guides us, and He provides all our needs. And we really want to thank morning, evening, the whole day God preserves us. And we really want to thank God. We should glorify His name. நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். We should not forget His faithfulness. அவருடைய உண்மைத்துவத்தை நாம் ஒருபோதும் மறக்கவே கூடாது. இப்படியாக இந்த பாடலை நாம் நினைத்து தேவனுடைய உண்மையை நினைத்து இந்த பாடலை நாம் எழுந்து நின்று பாடுவோம். மறவாமல் நினைத்தீர்கள்.
எங்களை மறவாமல் நினைத்தவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய அன்பை நினைத்து நாங்கள் என்ன சொல்வோம்? உடைய இரக்கத்தை நினைத்து நாங்கள் என்ன சொல்வோம்? இது எவ்வளவு இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறீர், இது எவ்வளவு அன்புள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை நேரம் நாங்கள் சோர்ந்து போனோம், எங்கள் தேவன் எங்களை கைவிட்டாரோ என்று சொல்கிறோம். எங்கள் தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்கவில்லையோ என்று சொல்கிறோம். எங்கள் தேவன் எங்களை விட்டு தூரமாய் இருக்கிறாரோ என்று நினைத்து சொல்கிறோம். ஆனால் நீரோ ஆண்டவரே, இம்மானுவேல் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொன்ன தேவன், நீர் உறங்குவதும் இல்லை, நீ தூங்குகிறதும் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையின் படகிலே நீர் எங்களோடு கூட வருகிற தேவனாக. எத்தனை முறை எங்களுடைய வாழ்க்கையின் படகு அலை மோதியதாக நாங்கள் மூழ்கி போகிறோம் என்று சொன்ன வேளையிலும் அற்ப விசுவாசிகளே, எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய கரங்களை பிடித்து தூக்கி எடுத்த தேவனானது மெய்யாகவே கர்த்தாவே, எங்களுடைய தேவனாக இருக்கிறீர். நீ ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களுடைய சகாயராக இருக்கிறீர்கள். நாங்கள் நம்பி இருக்கிற கோட்டையும் துருகமும் எங்களுடைய பலனாய் இருக்கின்ற தேவனாய் இருக்கிறார். கர்த்தாவே, இதோ இன்றைக்கும் பரிசுத்த ஓய்வு நாளிலே ஒரு ஜனமாய் நாங்கள் கூடி ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவனே, எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய அக்கிரமங்களை, எங்களுடைய மீறுதல்களை கர்த்தர் தயவாய் எங்களுக்கு மன்னித்து தேவனே எங்களுடைய ஜெபம் கேட்க வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் மத்தியில நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் இறங்குகிறார். அவர்களுடைய சரீரங்களை கர்த்தர் தொடுவீராக. தேவனே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பார்க்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, பிரியாக ஏஞ்சலின் நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ஏனாவை நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, பிரியாக நோய்வாய்ப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தாவே கிருபையாய் கண்ணோக்கி பார்க்க டேனிக்காக செபிக்கிறோம். தயவாய் கர்த்தர் நடத்த மன்றாடுகிறோம். சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களை தொடர்ந்து கர்த்தர் ஆற்றி தேற்றுவீராக. வேலையிடத்தில் பலவிதமான சிரமங்களை எதிர்நோக்குகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீ தயவாய் இறங்கி முதலாளி கண்களில் அவர்களுக்கு தொடர்ந்து தயவு கிடைக்க நாங்கள் செபிக்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தாவே, தேவனை ஆராதிக்க தடைபடாத ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். சபைக்கு வர தடப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து அவர்களையும் கர்த்தர் தேவனே வழிநடத்துவீராக. ஆராதிக்க, ஊழியர்களை செய்ய, நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆண்டவரே, நீதாமே எல்லா கட்டுகளையும் ஆண்டவரை நீ நீக்கி அவர்கள் ஆராதிக்க கர்த்தர் வழிநடத்துவீராக. எங்கள் மத்தியில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து அவர்களையும் கர்த்தர் பாதுகாக்க வழிநடத்த வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய விழுப்புரம் திருச்சபையினுடைய ஊழியங்களை கர்த்தர் இம்மட்டும் தயவாய் நடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி. விழுப்புரம் திருச்சபையார் ஒவ்வொருவரையும், குடும்பத்தாரையும், எல்லாரையும் கர்த்தர் தயவாய் நடத்திட்டு வரீங்க. அதுக்காக நீங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் காத்துக்கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீ தயவாய் அவர்களுக்கு இறங்கி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வாரத்திலே பிறந்த நாளை நினைவு கூறுகிற டிகன் ஜான் கண்ணாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, சகோதரி சிசிலியா ஜாய்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த பிள்ளைகள் மேலே கரம் தொடர்ந்து இருப்பதாக. விசேஷமாக டிகன் ஜான் கண்ணாவுக்கு ஆண்டவரே, நீர் கிருபை பாராட்டிய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த ஆபரேஷனிலிருந்து மகனை கர்த்தர் பாதுகாத்து ஆண்டவரே மீண்டுமாக புத்தளர்ச்சியோட கர்த்தாவே உடைய ஊழியங்களை செய்யவும் ஆண்டவரே உமக்காக ஜீவனம் பண்ணவும் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் கர்த்தர் தயவாய் இறங்கி
அதிசயமான செயலை ஆண்டவரே மகனுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, மகனை சூழ்ந்திருக்கிற குடும்பத்தாரையும் குறிப்பாக சபையாருக்கும் ஆண்டவரே மகத்துவமான செயலை நீர் காண்பித்தீர். ஆண்டவரே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி இப்பொழுதும் ஆண்டவரே சிசிலியாவையும் ஜான் கண்ணாவையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே கிருபை தயவு வழிநடத்துதல் அவர்களோடு கூட இருக்கிறோம். ஆண்டவரே பாஸ்டர் எம்.ஜி. ஜார்ஜ்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் அவர் கொண்டு வருகிற செய்திக்காக, அவர் செய்கிற ஊழியங்களுக்காக அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சரீர பலவீனத்திலும் நீர் அவருக்கு பலனை தந்து ஆண்டவரே உடைய பிரசன்னத்திலே நின்று கர்த்தருடைய வார்த்தையை வல்லமையாய் எடுத்து பேசும்படிக்கு கர்த்தர் உதவி செய்து வருகிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பொழுதும் அவரையும் அவருடைய மனைவியையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பலவீனமாய் இருக்கிற இருவரையும் கர்த்தாவே கண்ணோக்கி பார்த்து அவங்களுடைய சரீரத்தில் வேண்டிய பலத்தை கர்த்தர் கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை தொடர்ந்து கர்த்தர் உம்முடைய ராஜ்யத்திற்கு பயன்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கும் எங்கள் மத்தியில் வந்திருக்கிற சார் மேத்யூ சந்தேஷ் ஜான்காக நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தாரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்தும். அவர்கள் பிரயாசங்களை கர்த்தாவே நிறைவேற்றுவீராக. அவர்களையும் தொடர்ந்து கர்த்தருடைய சித்தத்திலே வழிநடத்தும். தகப்பனே அன்பின் கரத்திலே யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தயவாய் எங்களுடைய பாவங்களை மன்னித்து இன்றைக்கும் வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு எங்களுடைய செவியை நாங்கள் மந்தமாக்காமல், உம்முடைய வசனத்துக்கு எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாமல், தாழ்மையோடு உங்களுடைய வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் ஆண்டவரே நீர் பேசியிருக்கிற வார்த்தையானது எங்களுடைய இருதயத்திற்கு ஆறுதலும் தேற்றுதலும், ஆண்டவரே எங்களுடைய கடினமான இருதயங்களுக்கு அது கண்டிப்பாகவும் சீர்படுத்துகிறதாகவும் இருக்க நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களுடைய அவிசுவாசத்தை நீக்கி ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக நாங்கள் திருப்ப எங்களுக்கு உதவி செய்கிறோம். ஆவியானவரே இதுதாமே எங்களை வழிநடத்த வேண்டுதல் தாழ்த்தி உங்களுடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம தேவ செய்தி பாருங்க. எம்.ஜி. ஜார்ஜ் இன்றைக்கான தேவ செய்திக்கு வேத பகுதி வாசிக்கப்படாது. ஏனென்றால் 3 அதிகாரத்திலிருந்து அவர் எடுத்திருக்கிறாரு. டேனியல் 4, 5, 6. குறிப்பா இன்றைக்கு டேனியல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் பேச இருக்கிறாரு. அது ஒரு சம்பவமாக நம்ம பார்க்கிறதுனால வாசிக்க கேட்கும்போது நீங்கள் வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். Pastor, once again, thank you very much for your presence in our meet. Welcome. Glad to be back again. மீண்டுமாக மத்தியிலே வருவதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். My wife wanted to come but unable because she has some breathing issue which we are praying that will be better and better. அவருடைய மனைவி நம்முடைய சபைக்கு வருவதற்கு பிரயாசப்பட்டார்கள். ஆனாலும் சரீர பலவீனத்தினால, அதாவது குறிப்பாக மூச்சு திணறல் அவர்களுக்கு உண்டாகிறது. அதனால அவர்களால் வர முடியல. My son-in-law's name is KJ Nath Daniel Kimis. His middle name is Daniel. அவருடைய மருமகனுடைய பேர் KJ Daniel. நடு பேர் டேனியல் என்று வருகிறது. About 11 years ago, before he married my daughter, I sent him a message, a song called Dare to be a Daniel. 11 வருடங்களுக்கு முன்பு, அதாவது அவருடைய மகளை திருமணம் செய்வதற்கு முன்னதாக அவருக்கு ஒரு செய்தியை நான் அனுப்பினேன். தானியேலை போல இருக்க பிராணி. So the hymn is a very famous hymn, but basically the message of the hymn is dare to stand alone. அதாவது அந்த செய்தியின் முக்கியமான காரியம் என்னவென்றால்,
தைரியமாக தனித்து நிற்பது. So even before his marriage, I said, when you marry my daughter, you be a Daniel, a real Daniel. என்னுடைய மகனை நீ திருமணம் செய்யும் போது மெய்யாகவே நீ தானியேலாக இருக்க வேண்டும். Now 11 years have passed and he has kept his promise and we are thankful to God. 11 வருடங்கள் கழித்தது. சொன்னபடியே அவர் தானியேலை போல வாழ்ந்தாரு. அதற்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். Today in life and in church we need more Daniels. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் திருச்சபையிலும் தானியேல் போன்றவர்கள் நமக்கு அவசியமாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது. When you look in the Bible, Daniel is somebody who is walking on a straight line and very committed to God. வேதத்திலே நாம் பார்க்கும்போது தானியேல் என்பவர் தேவனுக்கு நேராக தேவன் மேல கவனம் செலுத்தி நடந்த ஒரு மனிதனாக பார்க்கிறோம். So I want to talk about how to be stable in God in the middle of adversity. இன்றைக்கு நம்முடைய பாடுகளிலே அல்லது துன்பத்தின் மத்தியிலே நாம் எப்படி நிலைத்திருப்பதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். In the few chapters in Daniel, he goes through so much crisis. தானியேலுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே நாம் பார்க்கும்போது அநேக பாடுகளை அவர் கடந்து சென்றார். So for me, the book of Daniel is a study in what we call long-term stable leadership. இந்த தானியேல் புத்தகத்தை நாம் தியானிக்கும் போது நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்றால், நம்முடைய நீண்ட கால வாழ்க்கையின் பாடுகளிலே நாம் எப்படி நிலைத்திருப்பது. In a sense, it's long distance and it's faithful leadership. அது ஒரு நீண்ட பயணம். அதே சமயத்தில் அந்த நீண்ட பயணத்தில் அந்த தலைமைத்துவத்தில் நாம் எப்படி நிலைத்திருப்பது. And especially for the young people here, he is a good model for you to follow. இன்றைக்கு இருக்கின்ற இந்த இளைய தலைமுறையினருக்கு தானியேல் நல்ல ஒரு மாதிரியாக இருக்கின்றார். In a sense, he is what we call a Bible mentor. இந்த வேதாகம குருவாக இந்த தானியேல் இருக்கின்றார். Now when you look at the few chapters in Daniel, in chapter 4 he is about already 76 years old. தானியேல் 4ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது ஏறத்தாழ 70 வயது ஆகிவிட்டது. And you look at chapter 5, he is already 86 years old. 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது ஏறத்தாழ 86 வயதாகிவிட்டது அவருக்கு. And by the time you read chapter 6, he is already 93 years old. 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது அவருக்கு ஏறத்தாழ 93 வயதாகிவிட்டது. So the Bible at least records 70 years of his faithful ministry. வேதம் அவருடைய 70 ஆண்டு கால உண்மைத்துவ ஊழியத்தை இங்கே பார்க்கிறோம். So it's what we call faithful leadership. அதனால உண்மையுள்ள தலைமைத்துவத்தை இங்கே நாம் காணலாம். So if you draw a line, he's here, he's here, he's here, all the way he's on a straight line. நாம் ஒரு நேர் கோடு வரைப்போம் என்றால் அவர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே நிலையான வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். Now in my life I also have mentors. என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு குரு இருந்தார்கள். Dr. Paulson, which Pastor also knows, he was one of my mentors. டாக்டர் பால்சன் என்பவர் அவருடைய குருவாக இருந்தார். I watched his life. அவருடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன். 40 years when he was teaching in Bible college, 40 years. Every year I visited him 2 times. 40 years. 40 வருடம் அவருடைய ஊழியத்தை அவர் பார்த்தாரு, கற்றுக் கொடுத்தார் அவருக்கு. ஒரு வருடத்துல 2 முறையாவது நான் அவரை சந்தித்து வருவேன். So I go to talk to him about church and about family. வாழ்க்கை குறித்தும் சபையை குறித்தும் அவரோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன். So he was a good mentor to me. He went to the Lord in 2017. அவர் எனக்கு நல்ல ஒரு குருவாக இருந்தார். ஆனால் 2017ல அவர் தேவனுக்குள்ள மரித்தார். And I have another one, an Old Testament lecturer called Dr. Peck. He is also with the Lord now. எனக்கு ஒரு குருவாக இன்னொருவர் டாக்டர் பேக் என்பவர். அவர் இந்த பழைய ஏற்பாட்டிலே சிறந்து வழங்கினவர். I have 2 left older people. One is Dr. Matt Castillo. He is from Philippines, missions lecturer. இன்னும் 2 குரு இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. டாக்டர் காஸ்டிலோ என்பவர். He is still church planting. He is 89 already.
அவருக்கு 89 வயது, இன்னும் சபையை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார். Still planting churches in Philippines. இன்னும் பிலிப்பீன்ஸ்ல சபைகளை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார். And I have one friend called Nate Mirza. He's in US. He's originally from Iran. He's 89 also and still my mentor. இன்னொருவர் நிக் மிர்சா என்பவர், இவர் ஈரானியர் சேர்ந்தவர், யுஎஸ்ல வந்து இருக்கிறாரு. சோ அவரும் இவருக்கு குருவாக இருக்கிறார். About once a year he will come to Southeast Asia and he will stay in my house at least one night. இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கு வருடத்துக்கு ஒரு முறை வருவாரு. அவர் வரும்போது நிச்சயமாக போதகரை அவர் வந்து சந்திப்பார். Now we need people like this to copy. இப்படி போன்ற ஆட்கள் நமக்கு வந்து தேவை. ஏனென்றால் அவர்களுடைய மாதிரியை நம்ம வந்து பார்த்து வாழ்வது. So that's why I said Daniel is a Bible mentor. ஆகையால் தான் தானியேல் ஒரு வேதாகம குருவாக நம்ம வந்து பார்க்கிறோம். His life and faith shines very brightly. அவருடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசமானது அதிகமாய் பிரகாசித்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். He served under different kings. அவர் வெவ்வேறு ராஜாக்களுடைய கீழாக அவர் வந்து ஊழியம் செய்தார். First under Nebuchadnezzar. முதலாவதாக நெபுகாத்நேசர் என்ற ராஜாவுடைய கீழாக ஊழியம் செய்தார். In chapter 4. 4ஆம் அதிகாரத்திலே. And he went through a very serious crisis in chapter 4. 4ஆம் அதிகாரத்திலே நாம் வந்து பார்க்கும்போது மிகவும் பயங்கரமான பாடுகளை அவர் வந்து கடந்து போனார். So after the crisis the king said about him, அந்த பாடுகள் முடியும் தருவாயில அந்த ராஜா தானியேலை பார்த்து சொன்னது, he says he serves a great God. நீ பிரதான தேவனை சேவிக்கிறாய் என்று நெபுகாத்நேசர் ராஜா சொன்னார். Now Nebuchadnezzar the king was very proud, but God humbled him. நெபுகாத்நேசர் ஒரு பெருமை பிடித்தவன், ஆனால் தேவன் அவனை தாழ்த்தினார். And Nebuchadnezzar said, God, your God is able to humble those who walk in pride. தானியேலை பார்த்து அவர் சொன்னார், உன்னுடைய தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து அவனை தாழ்த்துகிறார் என்று சொன்னார். Because of one man's life, the king also gave in and recognized the true God of heaven. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கொண்டு இந்த ராஜா தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உன் தேவன் பெரியவர் என்று சொன்னார். And in chapter 5 he served under Belshazzar, another king. 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பெல்சாசார் என்ற ராஜாவுக்கு கீழாக ஊழியம் செய்தார். And he also realized there's no other great king other than the God of Daniel. தானியேலின் தேவனை தவிர்த்து வேறு பிரதான ராஜா இல்லை என்பதை அவர் உணர்ந்தார். Then in chapter 6 we have Darius, another king. 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் வந்து வரும்போது தரியு என்ற ராஜாவை பார்க்கிறோம். He also realized there's no great God greater than the God of Daniel. இந்த தானியேலுடைய தேவனை பார்க்கிலும் வேறு பெரிய தேவன் இல்லை என்று அந்த ராஜா உணர்ந்தார். He also said this God is a great God. அவரும் சொன்னாரு, உன்னுடைய தேவன் இந்த தேவன் பெரிய தேவன் என்று. And he told all his people, you must fear the God of Daniel. தம்முடைய ராஜ்யத்தை பார்த்து அவர் சொன்னாரு, இந்த தானியேலின் தேவனை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும். Again, it's one man's life, but he made a king also recognize the true God. அந்த ஒரே மனிதனுடைய வாழ்க்கையின் மூலமாக அந்த தேசமே தேவனே ராஜா என்று அங்கீகரிக்க வைத்தது. Even Darius said he is the true and living God. தரியு சொல்கிறார், உன்னுடைய தேவன் உண்மை உள்ள சத்தியமுள்ள தேவன் என்று. God's kingdom is forever. தேவனுடைய ராஜ்யம் அது நித்திய ராஜ்யம் என்று He சொன்னார். recognized my kingdom is not forever. என்னுடைய ராஜ்யம் அது நிலைத்திருக்காது. And he is the one who delivers and rescues people. அவர்தான் அது அநேக ஜனங்களை விடுவித்தவராக பார்க்கிறோம். Because in a while we'll see how God rescued Daniel from the den of lions. அந்த சிங்க கெபியில் இருந்து தானியேலை தேவன் எப்படி விடுவித்தார் என்பதை நமக்கு தெரியும். So in my Bible study I saw this sentence. ஒரு பைபிள் வேதாகம பாடத்துல இந்த வாக்கை நான் வந்து பார்த்தேன். There is nothing more powerful than a Christian who serves God. தேவனுக்கு ஊழியம் செய்வதை, கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வதை விட இந்த உலகத்திலே வல்லமையான செயல் வேறு எதுவும் கிடையாது என்று சொல்லப்பட்டது. Because if we are having a serious crisis, one Christian who stands for God is good. நமக்கு அநேக பாடுகள் மத்தியில ஒரு கிறிஸ்தவன் கர்த்தருக்கென்று நிலைத்திருந்தால் அதுவே பெரிய காரியம். So whether it's in chapter 4 or chapter 5 or chapter 6, he is steady.
இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? 4ஆம் அதிகாரமாக இருந்தாலும் சரி, 5வது அதிகாரமாக இருந்தாலும் சரி, 6ஆம் அதிகாரமாக இருந்தாலும் சரி, அந்த பாடுகளின் மத்தியில தானியேல் உறுதியாய் நின்றார். Chapter 4 is one crisis, chapter 5 is one crisis, chapter 6 is another crisis. 3 அதிகாரங்களிலும் 3 வித்தியாசமான பாடுகளை நாம் பார்க்கிறோம். And he was steady, he kept on a straight line. தானியேலோ அவர் நேர்த்தியாக அந்த ஒரே நிலையிலே அவர் இருந்தார் என்பதை பார்க்கிறோம். He was stable in the middle of a crisis, in the middle of adversity. அந்த பாடுகள், அந்த துன்பத்தின் மத்தியிலே அவர் நிதானமாக நிலைத்திருந்தார். So whether it was in personal or whether in public, Daniel gave praise to the God of heaven. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி அல்லது பொது வாழ்க்கையிலும் சரி தன்னுடைய தேவனுக்கு அவர் மகிமை செலுத்தினார். All the people and even the kings recognized how stable Daniel's life was. எல்லா ஜனங்களும் ராஜாக்களும் தானியேலுடைய வாழ்க்கை எப்படி நிலையாய் இருந்தது என்பதை அதற்கு சாட்சியாக இருந்தார். That is why we remember Matthew 5:16 says, Jesus said, "Let your light shine before men, that they may glorify your Father in heaven." அதனால்தான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், உங்கள் நற்கிரியைகளை கண்டு அநேகர் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இருக்க தேவன் இயேசு வந்து So சொல்கிறார். that's the way we are supposed to live. அதே போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும், வாழ வேண்டும். When people look at our lives, they give glory to God. நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் பார்க்கும்போது நம்முடைய தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும். Now, if you look at YouTube today, there are stories of many Christian leaders who are falling just like that. இன்றைக்கு இந்த யூடியூபை நம்ம வந்து பார்க்கும்போது அநேக பிரதான ஊழியக்காரர்கள் எல்லாம் விழுந்து போகிறதை பார்க்கிறோம். Some of them have been great for many years, அநேகர் வந்து பல ஆண்டுகளுக்கு உண்மையோடு ஊழியம் செய்தவர்கள், but they have been very callous. ஆனால் வாழ்க்கையிலே அவர்கள் அலட்சியமாக இருந்தார்கள். Some are distracted by money. பணத்திலே அவர்கள் திசை திருப்பப்பட்டார்கள். Some are distracted in moral area. ஒழுக்கத்திலே அநேகர் திசை திருப்பப்பட்டார்கள். So it's sad because they don't go the long distance. இந்த வருத்தம் என்னவென்றால் அந்த நிலையான நிலையிலே அவர்கள் வந்து இல்லை. So somewhere along the way they just drop. அந்த பாதையிலே அவர்கள் விழுந்தார்கள். And when they drop, people are disappointed. அவர்கள் விழும்போது மற்றவர்களுக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றமாக அமைகிறது. They cannot give glory to God அவர்கள் தேவனுக்கு மகிமை சேர்க்க முடியாது. because they see a life that is sad. ஏனென்றால் ஒரு வருத்தமிக்க ஒரு வாழ்க்கையை தங்களுடைய கண்களுக்கு முன்னதாக பார்க்கிறார்கள். Daniel is different. ஆனால் தானியேலோ அப்படி அல்ல. The Bible says in Daniel 6 that he had an extraordinary spirit. இங்க வந்து பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே தானியேலிடத்துல ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது என்பதை பார்க்கிறோம். He had the right attitude அவருக்கு சரியான எண்ணம் வந்து இருந்தது. and he was faithful. அவர் உண்மையுள்ளவராக காணப்பட்டார். The Bible says there was no negligence in duty, அவருடைய சேவையிலே எந்த ஒரு குற்றமும் இல்லை, no corruption, no greed. எந்த ஒரு சீர்கேடும் இல்லை, எந்த ஒரு பெருமையும் இல்லை. His life was on a straight line. அவருடைய வாழ்க்கை ஒரு நேரான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. That's why I said when people go off this way or that way, அதனால நம்ம வந்து பார்க்கிறோம் அநேகர் இன்றைக்கு வேறு வழியாக செல்கிறதையும் பார்க்கிறோம். in my church I emphasize the good qualities we need is being teachable. இன்றைக்கு அவருடைய சபையிலே அவர் அதிகமாய் வலியுறுத்தி சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால் அந்த கற்றுக்கொள்கின்ற தன்மை இருக்க வேண்டும். To be accountable to each other. அந்த உண்மைத்துவம், அதாவது ஒருவருக்கொருவர் உண்மையாய் காணப்பட வேண்டும். To be faithful to God and to church. ஒருவருக்கொருவர் மாத்திரமல்ல தேவனுக்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். To be a good servant. நல்ல ஒரு ஊழியக்காரனா இருக்கணும். And you must be available to help other people. மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். There are 5 qualities, we call it TAFSA. We start with teachability, accountability, TAFSA. 5 முக்கியமான தகுதிகள் வந்து இருக்குது. அதுல வந்து ஒருவருக்கொருவர் கணக்கு கூவிக்கணும், ஒருவர் படித்துக் கொள்கிற இப்படி போன்ற தகுதிகளை பார்க்கணும். So all my life I want to be like that. என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியத்தை போல நான் வந்து இருக்கணும் என்பதை விரும்புகிறேன். I want to be teachable. நான் படித்து கொடுக்கிறவனாக, படித்துக் கொள்கிறவனாக நான் இருக்கணும். I want to be accountable.
நான் கணக்கு ஒப்புவிக்கிறவனாக இருக்கணும். I want to be faithful. நான் உண்மையுள்ளவனாக இருக்கணும். I want to be a servant. நான் ஊழியக்காரனாக இருக்கணும். And I want to be available to God and to people. மற்றவர்களுக்கும் தேவனுக்கும் நாம் எப்பொழுதும் ஊழியம் செய்ய ஆயத்தம் உள்ளவனாக இருக்கணும். So all my life I've been emphasizing that. என்னுடைய வாழ்க்கையில் முழுவதும் இதை தான் நான் உறுதியாய் நான் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன், கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். So I train leaders in my church to have the same qualities. என்னுடைய சபையில் இருக்கிற தலைவர்களும் இதை குறித்து தான் நான் பயிற்சி கொடுத்து So even after I'm gone, there are people, there are leaders who are still those qualities. நான் இல்லாமல் போனாலும் இப்படிப்பட்ட தகுதிகள் கொண்ட தலைவர்கள் என்னுடைய திருச்சபையிலே இருப்பார்கள். Okay, the same chapter says when they told him don't pray, he continued praying. தொடர்ந்து நம்ம பார்க்கும் தானியேலுக்கு கட்டளை விதிக்கப்பட்டது நீ ஜெபிக்க கூடாது அப்படின்று. ஆனாலும் தானியேல் தொடர்ந்து ஜெபிக்கிறார். Verse 10 to 15 they said you only can pray to the king but you cannot pray to God. அங்க 10ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம், அவர் தானியேலுக்கு சொல்லப்பட்டது நீ இந்த ராஜாவை மாத்திரம் தான் நீ சேவிக்க முடியும், ஜெபிக்க முடியும், உன்னுடைய தெய்வத்துக்கு நீ ஜெபிக்க முடியாது. But he was not afraid. ஆனால் அவர் பயப்படல. He continued to pray to God. ஆனால் தொடர்ந்து தேவனிடத்திலே அவர் ஜெபித்தார். That is why the people were jealous and they wanted to throw him into the lion's den. ஆகினால ஜனங்கள் அவர் மேல் பொறாமை கொண்டு இந்த சிங்க கெபியிலே தூக்கி போட முயற்சித்தார்கள். Some people they will say, oh, because of the danger, I think for a while I don't pray to God, I just pray to the king. சில நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், பரவாயில்ல இந்த ஆபத்து நமக்கு வந்திருக்குது, பரவாயில்ல கொஞ்ச நேரத்துக்கு அல்லது கொஞ்ச காலத்துக்கு நாம் தேவனை நோக்கி பார்க்காமல் இந்த ராஜாவை நோக்கி பார்ப்போம். But his life is a straight line. ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையோ ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை நமக்கு. He was prepared to pay the price. அந்த பாடுகளுக்கான விலையையும் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருந்தார். So that is why in the next few verses, verse 16 to 18, he is thrown into the lion's den. அந்த விலையை நம்ம பார்க்கும்போது அந்த 16ஆம் அதிகாரத்திலிருந்து 16லிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அவர் சிங்க கெபியிலே தள்ளப்பட்டார். The king loves him but he couldn't do anything because the law cannot be changed. ராஜா தானியேலை நேசித்தார், ஆனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஏனென்றால் சட்ட திட்டம் அப்படியாக இருக்கிறது. So that is a price for obedience. கீழ்ப்படிதலுக்கு செலுத்த வேண்டிய விலை இருக்கிறது. And Daniel didn't run away. ஆனால் தானியேலோ அதை விட்டு அவர் ஓடவில்லை. But remember, God is in charge, not the king. தேவன் ஆளுகை செய்கிறார், இந்த ராஜா அல்ல. So even if he is punished, God has a way of protection. அவர் தண்டிக்கப்பட்டாலும் தேவனுக்கென்று ஒரு வழி இருக்கிறது தானியேலை பாதுகாக்க. Remember, he was willing to die. தானியேல் மரிக்க கூட தயாராக இருந்தார். But God decided that he would save Daniel. ஆனால் தேவனோ அவர் தொடர்ந்து உயிர் வாழும்படியாக அவர் திட்டம் கொண்டார். So God protected Daniel. தேவன் தானியேலை பாதுகாத்தார். Verse 19 to 24, God rescued him. 19லிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அங்கே தேவன் தானியேலை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். And the Bible says God saved him because he trusted in his God. ஏன் தேவன் தானியேலை காப்பாற்றினார்? ஏனென்றால் தானியேல் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார். So there is a blessing in obedience. கீழ்ப்படிதலின் வாயிலாக ஆசீர்வாதம் உண்டு. He trusted God. தேவனை விசுவாசித்தார். God rescued him. தேவன் அவனை தானியேலை விடுவித்தார். So that is the blessing of obedience. அதுதான் கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதம். So in our own life, you just keep obeying God. நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போலதான் நாம் தொடர்ந்து தேவனுக்கு கீழ்ப்படியலாம். There may be a price to pay. அந்த கீழ்ப்படியும் போது சில விலை கிரயத்தை நம்ம கொடுக்க வேண்டும். Like my son-in-law is doing what called railway tracks. இந்த ரயில் தண்டவாளத்தை செய்யறத அவருடைய மருமகன் அந்த வேலை தான் செய்றாங்க. In our country, every time you must give money under the table. நிச்சயமா நம்ம மலேசியா தேசத்துல பார்க்குற ஒரு காரியம் நடக்கணும்னா இன்னைக்கு லஞ்சம் கொடுக்கணும். He says I won't do that. ஆனா அவர் மருமகன் சொன்னாரு நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு. So he lost many projects. ஆகையால நிறைய வேலை வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கவில்லை. Even now he is struggling. இன்றைக்கும் அவர் மிகவும் கஷ்டப்படுகிறார். Because he doesn't want to do wrong. ஏனென்றால் அவர் தவறு செய்ய விரும்பவில்லை. I told him I'll pray for you. நான் சொன்னேன் நான் உனக்காக ப்ரே பண்றேன் அப்படின்னு. One day God will bring you out of this trouble.
இந்த பிரச்சனையிலிருந்து தேவன் உன்னை விடுவிப்பார் என்று சொன்னார். There is a blessing in obedience. கீழ்ப்படிதல ஆசீர்வாதம் உண்டு. You just keep obeying, நீ தேவனுக்கு தொடர்ந்து கீழ்ப்படிந்திரு, and one day God will bless you. ஒரு நாள் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். And so even here we have the king giving testimony to God. இங்கே நம்ம வந்து பார்க்கிறோம், இந்த ராஜாவே தேவனுக்கு முன்பதாக சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். He says, your God is the great God. உன்னுடைய தேவன் பெரிய தேவன் என்று சொல்கிறார். And so even the king's heart was changed. இங்கே ஒரு ராஜாவுடைய இருதயம் கூட மாறியது என்று பார்க்கிறோம். So in Matthew 5:16 the Bible says, let your works bring people to glorify God. மத்தேயு 5:16 வந்து பார்க்கிறோம், உன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு மகிமை சேர்ப்பதாக. So I told my son-in-law, one day if you do what is right, they will look at God. மறுமனை பார்த்து சொன்னா, நீ உண்மையாய் இருக்கும்போது, உண்மையாய் காரியத்தை செய்யும் போது அது தேவனை மகிமைப்படுத்தும். God is the one who wants the glory. தேவனுக்கு தான் அந்த மகிமை வேணும். And so God is the one who will look after us. தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். So in that looking through the chapter, we see a man who is stable in crisis. அப்ப அந்த பாடுகள் மத்தியில நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு மனுஷன் எவ்வளவாய் அந்த பாடுகளின் மத்தியிலே அவர் வந்து நிலைத்திருந்தார். Stable in what we call adversity, in the crisis times. இந்த பாடுகளின் மத்தியிலே எப்படி அவர் வந்து நிலைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். And because of his faithfulness, அவருடைய உண்மைத்துவத்தினால God got the glory. தேவனுக்கு அது மகிமை சேர்ந்தது. They looked at his life and gave God the glory. தானியேலுடைய வாழ்க்கையை பார்த்தாங்க, தேவனுக்கு மகிமை செலுத்தினார். So that is what will happen to our lives. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும். In crisis, stay strong. பாடுகளின் மத்தியிலே உறுதியாக நில்லுங்க. Keep on a straight line. நிலையான இடத்திலே நில்லுங்க. Because if you live like that, people will look at your life and glorify God. நீங்கள் நிலைத்து நிற்கும் போது மற்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். So how do we respond to crisis in life? இந்த பாடுகளுக்கு நம்முடைய பிரதியுத்தரம் எப்படியாக இருக்க வேண்டும்? Now, in your church and in my church, we have people going through crisis. நம்முடைய சபைகளில் நம்ம வந்து பார்க்கிறோம், பலவிதமான பாடுகளை சபையார் கடந்து போகிறார்கள். Different type of crisis, financial crisis, family crisis, health crisis. பொருளாதார பிரச்சனை, நோய் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இவைகள் எல்லாவற்றையும் நம்ம வந்து பார்க்கிறோம். We are part of humanity. மனிதத்துவத்திலே நம்ம வந்து ஒரு பங்காக இருக்கிறோம். What the non-Christians experience, we also will experience. அவிசுவாசிகளுக்கு என்ன நேரிடுகிறதோ அதே தான் நமக்கும் வந்து நேரிடுகிறது. But the difference is this: we have a shepherd. ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் நமக்கு மேய்ப்பன் இருக்கிறார். We have a good shepherd who walks with us all the way. நமக்கு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார், நம்மோடு கூட தொடர்ந்து நடந்து வருவதற்கு. And if you live right, people will look at your life and glorify God. நாம் சரியாக நடக்கும்போது மனிதர்கள் நம்மை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். Yesterday in church, one girl gave a testimony. நேற்று அவருடைய திருச்சபையில ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. Her left lung is completely gone with a cancer problem. அவருடைய இந்த பக்கம் அந்த நுரையீரல் வந்து முழுமையாக சேதமடைந்தது. So she gave a very frank testimony. ஒரு உண்மையான சாட்சியை அவங்க வந்து சொன்னாங்க. She said, I know it's not easy, sometimes it's painful, sometimes I am very disappointed with God, but I still want to follow Him. இந்த சூழ்நிலையை அவங்க வந்து அந்த சகோதரி சொன்னாங்க, இந்த சூழ்நிலை நான் வந்து கடந்து போகும்போது அது மிகவும் கஷ்டமாக அது வந்து இருந்தது. ஆனாலும் இந்த கஷ்டமான நேரத்திலும் நான் தேவனுக்கு மகிமை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. So when we look at her life, we say, God, we want to pray for her. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த சகோதரிக்காக நம்ம ஜெபிக்கிறோம். People from outside are watching us. வெளியிலிருந்து ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கறாங்க. People from inside are watching us. உள்ளே இருக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கறாங்க. What will they say about your God? இன்றைக்கு நாம் நம்பி இருக்கிற தெய்வத்தை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்வார்கள்? We all going to experience difficulties. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் வரும். I gave this sister a book. இந்த சகோதரிக்கு நான் ஒரு புத்தகத்தை கொடுத்தேன். It's written by a man called Bill Bright.
பில் பிரைட் என்ற எழுத்தாளர் எழுதிய அந்த புத்தகம். So for Christian leaders, we know Bill Bright. He is the founder of Campus Crusade. இந்த கேம்பஸ் குருசேட் ஸ்தாபித்தவர் அவர்தான். So he wrote a book because when he found out he got lung cancer, the doctor said, "I'm sorry, it's going to be a lot of suffering." அந்த நுரையீரல் புற்றுநோய் அவருக்கு இருக்குது அப்படின்னு அவருக்கு வந்து தெரிய வந்தோடனே எவ்வளவாய் பாடுகளை அவர் வந்து கடந்து போக போறார் என்பதை அவர் உணர்ந்து அந்த புத்தகத்தை எழுதினார். But he told the doctor, "It's okay, God is with me." ஆனாலும் அந்த மருத்துவர்கிட்ட வந்து சொன்னாரு, பரவாயில்ல, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். The title of the book is called The Journey Home. பரலோகத்தை நோக்கிய பயணம் அப்படின்ற அந்த புத்தகத்தின் தலைப்பு. And the subtitle is How to Finish with Joy. சந்தோஷத்தோடு எப்படி வாழ்க்கை பயணத்தை முடிப்பது என்று ஒரு தலைப்பு இருக்குது. So I told my wife, I'm going to use that book as my model. நான் அவருடைய மனைவி பார்த்து அவர் சொன்னாரு, இந்த புத்தகத்தை வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு மாதிரியாக நான் வந்து பயன்படுத்த We are போகிறேன். all on the journey home. நாம் எல்லாரும் பரலோகத்தை நோக்கி பயணம் செய்து Some கொண்டிருக்கிறோம். nearer, some further. சிலர் கிட்டையாக இருக்கிறோம், சில பேர் தூரமாக இருக்கிறோம். But we can finish with joy. ஆனாலும் சந்தோஷத்தோடு நாம் பயணத்தை முடிக்க முடியும். Bill Bright is already with God. பில் பிரைட் என்பவர் அவர் தேவனோடு கூட இருக்கிறாரு. The last chapter in the book is written by his wife. அந்த கடைசி பகுதி வந்து அவருடைய மனைவி எழுதியிருந்தாங்க. She said he finished with joy. அவங்க சாட்சி சொன்னாங்க, பில் பிரைட் அவருடைய கணவர் வந்து சந்தோஷத்தோடு பயணத்தை முடித்தார் என்று. So these are the qualities we are looking for. இந்த தகுதி தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிறோம். Others have crises, we also have crises. மற்றவர்களுக்கும் போராட்டம் உண்டு, நமக்கும் போராட்டங்கள் உண்டு. But the difference is this. ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் We have a shepherd. நமக்கு மேய்ப்பன் The இருக்கிறார். Bible says he is the good shepherd. வேதம் சொல்லுகிறது அவர் நல்ல மேய்ப்பன் என்று. And when we walk with the shepherd and handle this crisis, people will give glory to God. இந்த வாழ்க்கையின் பயணத்திலே நம்முடைய மேய்ப்பனோடு கூட நாம் வந்து இணைந்து இசைந்து செல்லும் போது நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். So for us in church, we all have crises. சபையில இருக்கிற நமக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து போராட்டம் உண்டு, துன்பம் உண்டு. But in the crisis, remember God will give you peace. ஆனால் நீங்கள் என்ன ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அந்த போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். And live in such a way நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால், so that when somebody looks at your life, உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கும்போது they give glory to God. அவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். And they come nearer to God அவர்கள் தேவனிடத்தில் கிட்டி சேர முடியும். because of your life. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக. May God make this true for every one of us. இந்த உண்மை நம் எல்லாருக்கும் கடவுள் வெளிப்படுத்துவாராக. Let us close in prayer. நாம் ஜெபம் செய்வோம். Father and our God, we want to thank you. You love us. பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் நீர் எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறீர். And because we are part of life, crisis is part of life. வாழ்க்கையிலே நாங்கள் இருக்கின்றபடினாலே இந்த போராட்டங்களும் எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. Help us to be strong and stable like Daniel. ஆண்டவரே, நாங்கள் உறுதியாக தானியேலை போல நிலையான நிலையிலே நாங்கள் நிற்க உதவி செய்யும். Help us to live in such a way that people will give glory to God. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி எங்களுக்கு உதவி செய்யும். This is our prayer in Jesus' name. இதுதான் எங்களுடைய ஜெபம். கர்த்தாவே, கேளும், இயேசு நாமத்தில் கேட்கிறோம். Amen. ஆமென். God bless you. நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த இறுதி பாடலை நாம் பாடுவோம். தொல்லை கஷ்டங்கள் சுண்டிடும் துன்பம் துக்கம் பாடுவார். But
ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக அதிகமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த பாடுகளின் மத்தியிலே தானியேலை போல நாங்கள் நிலை நிற்க இன்றும் உம்முடைய தாசரை கொண்டு கர்த்தர் எங்களுக்கு ஞாபகப்படுத்திய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் அளித்ததான இந்த ஆறுதலான செய்திக்காக ஆண்டவரே உங்களுக்கு அதிகமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தாசன் பாஸ்டர் ஜார்ஜ் தொடர்ந்து கர்த்தர் அவரை பலப்படுத்தி அவரை கிருபையாய் நடத்துவீராக. கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, உங்களுடைய பலத்தால் எங்களை இடைக்கட்டி இந்த நாளிலே எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்களுடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கர்த்தாவே, நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்துவீராக. எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ உங்களுடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே, உங்களுடைய சமாதானத்தையும் உம்முடைய ஆறுதலையும் தேற்றுதலையும் உம்முடைய வசனத்தின் ஊடாக அவர்களோடு கூட இடைப்பட்டு வழி நடத்துகிறார்கள். அருமை ரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நீ ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென்.